ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராம ஊராட்சிகளில் அனுமதியின்றி கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த கட்டடத்தை சீல் வைக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது 8/7/2025 அன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறை இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்கண்ட அரசாணையின்படி தமிழ்நாடு அரசு ஒற்றை சாளர முறையில் இணையதளம் ஒன்றினை துவக்கி அதில் கட்டட அனுமதியை 3 வகைகளில் வழங்க வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் சுயசான்றின் அடிப்படையில் 2500 சதுர அடியிலிருந்து மனையில் 3500 சதுர அடி வரையான பரப்பளவுள்ள குடியிருப்பு கட்டுமானங்களுக்கு கட்டிக்கொள்ள அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க. சுயசான்று அடிப்படையில் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். கட்டடத்தின் பரப்பளவு 10,000 சதுர அடிக்கு கீழ் உள்ள பட்சத்தில் அதற்கு உள்ளாட்சி அமைப்புகளிடம் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இக்கட்டிட வரைபடங்களின் ஆவணங்கள் உரிய அலுவலரால் ஆய்வு செய்யப்பட்டு அப்ரூவல் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,000 சதுர அடிக்கு மேற்பட்ட கட்டிடங்களுக்கு தொழில்நுட்ப அனுமதி நகர் மற்றும் ஊரமைப்பு துறை மூலம் பெறப்பட்டு இறுதி ஒப்புதல் கிராம ஊராட்சியின் நிர்வாக அலுவலர் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு கட்டிட வரைபட அனுமதி பெறப்பட்டு கட்டப்பட்ட கட்டிடங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்டிடங்கள் என்றும், கட்டிட வரைபட அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்கள் என்றும் வரைமுறை செய்யப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்டிடங்கள் என்பது முறையான ஆய்வுக்கு பின் அனுமதி அளிக்கப்பட்ட கட்டிடங்களாகும். முறையான ஆய்வுக்கு உட்படாமல் கட்டட வரைபட அனுமதியும் பெறாமல் கட்டப்படும் அங்கீகரிக்கப்படாத கட்டங்களின் கட்டுமானத்தை நிறுத்த நகர் மற்றும் ஊரமைப்பு திட்டமிடல் சட்டத்தின் பார்த்தா நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்கள் அனுமதி வாங்காமல் ஒரு கட்டடம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். கிராம ஊராட்சிகளின் நிர்வாக அலுவலருடைய அனுமதியின்றி கட்டுமான பணி மேற்கொள்ளும் நபரிடமிருந்து உரிய நிலம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் கட்டட வரைபட அனுமதி சான்றினை அறிவிப்பினை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுமதியின்றி கட்டப்படும் கட்டுமானங்களை நேரடியாக கள ஆய்வு செய்ய வேண்டும். கள ஆய்வின் போது கட்டடம் முழுமையாக கட்டப்பட்டுள்ளதா அல்லது கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும். கட்டட வரைபட அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்றும் அதிலிருந்து விதிமுறைகளை மீறி கட்டுமானங்கள் அமைந்துள்ளதா என்றும் ஆய்வு செய்து அதற்கான முழு விவரத்தையும் அறிக்கையில் குறிப்பிட வேண்டும். கட்டுமானம் முடிவு பெற்ற பின் முடிவறிக்கை உரிய தொழில்நுட்ப அலுவலரிடம் பெறப்பட்டுள்ளதா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் கட்டடம் சொத்து வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதா அல்லது விடுபட்டுள்ளதா என்பதையும் குறிப்பிட வேண்டும். கட்டிடத்தில் குடிநீர் வசதி, மின்சார வசதி மற்றும் கழிவுநீர் வசதி ஆகிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்து அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாரி உங்களுக்கு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனுமதி பெறப்படாமல் கட்டப்பட்ட கட்டிடம் தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டிருந்தால் அதை பூட்டி முத்திரையிடும் அதிகாரம் கிராம ஊராட்சிகளின் நிர்வாக அலுவலருக்கு உண்டு. அதை படிவம் 3இல் சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவிப்பாக சார்பு செய்ய வேண்டும். அதாவது அந்த கட்டட அனுமதி இல்லாமல் தொடர்ந்து கட்டடம் கட்டிட்டு வராங்க அப்படின்னா அதை பார்த்தா அதை ரத்து செய்வதற்கு கிராம ஊராட்சி அலுவலருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கட்டட வரைபட அனுமதியின்றி கட்டப்படும் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களின் உரிமையாளருக்கு அளிக்கப்படும் அறிவிப்பானது உரிய அலுவலர்களால் நேரடியாக சம்பந்தப்பட்ட நபருக்கு சார்பு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு சார்பு செய்யப்படும் போது அந்த நபர் இல்லை என்றால் அவரின் குடும்பத்தை சார்ந்த வயது வந்த நபரிடம் அந்த அறிவிப்பினை சார்பு செய்யலாம். இவ்விரண்டு நபர்களும் இல்லை என்றால் தற்போது அந்த நபர் வசிக்கும் முகவரிக்கு பதிவு தபால் மூலம் ஒப்புகை அட்டையை இணைத்து அனுப்பி சார்பு செய்யலாம். அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை மேற்கொள்ளும் நபர்கள் மீது வழங்கப்பட்ட அறிவிக்கையினை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையினை பின்வருமாறு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அதை பற்றி உங்களுக்கு பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இதுதாங்க உங்களுக்கான நடைமுறை. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கியே ஆகணும். அப்படி வாங்காமல் கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அல்லது தற்காலிகமாக அந்த கட்டடமும் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.